அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் திமிஹி தன்னோ தந்தி பிரதி மகாதந்தனுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தினுடைய திருவருளால் முருகன் பெருமான் ஆசை கொண்டு அமாவாசை பரவ வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2026 சனிக்கிழமை அமாவாசை நள்ளிரவு 2:07 வரை. அதன் பின்பு வளர்பிறை பிரதமை திதி. பரணி நட்சத்திரம் மாலை 5:34 வரை. அதன் பின்பு கிருத்திகை. யோகம் வைக்கிருதி நாம யோகம். கரசை கரணம் காலை 10:23 வரை. அதன் பின்பு வலசை கரணம் மாலை 5:34 வரை. அதன் பின்பு சித்தி நாம யோகம். இன்று மாலை 5 மணி வரை சித்த நாம யோகம். அதன் பின்பு அமிர்த யோகம். இந்த சர்வ அமாவாசை ஒரு பக்கம், ஜேஷ்டா அமாவாசைங்கிற பேர் இந்த வருஷம். ஜேஷ்டானா வைகாசி மாசத்துல வரக்கூடியது, மிகவும் பிரசித்தி பெற்ற அமாவாசை. சூரியனும் சந்திரன் வைகாசி மாசம் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய மாதம் வைகாசி மாசம், ஆனால் ஜேஷ்டா மாசம். ஆகவே இன்றைய தினம் முன்னோர்களை மனதார வேண்டி தர்ப்பணம் செய்யணும். அமாவாசை பிடி சாதம் அப்படின்னு பேர். பிடி சாதம் வைத்து அதிலே எள்ளு கலந்து தர்ப்பியாமி 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 என்று சொல்லி மனதார தர்ப்பணம் செய்து வர 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 பலவிதமான பித்ருதாபம் நிவர்த்தி ஆகும். பித்ருதோஷம் நம்மளுக்கு இருக்க வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்காது. நீங்க எந்த காணொலியெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பித்ரு சாபம் இருக்குது, பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எந்த பிடிமானமே கிடைக்காது. வாழ்க்கை தானாவே ஓடிட்டு இருக்கும். பொழுது விழுந்தா பொழுது சாய்ஞ்சிரும். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும். இதுல ஏதேனும் ஒன்று குறை இருந்தால் எந்த கிரக பலம் நம்மளுக்கு நல்லபடியாவே நடக்காது. ஆகவே குலதெய்வ அனுகிரகம் வேணும். அதிலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இதனால நம்மளுக்கு இந்த தர்ப்பணம் செய்யும்போது குடும்பம் மேன்மை அடையும், தொழில் நல்ல விருத்தி அடையும், கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனை தீரும், தடைகள் எல்லாம் நீங்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு பலவிதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குது. குழந்தைகள் நல்லா எதிர்காலம் உண்டாகும். நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்யலை அப்படின்னா ராமேஸ்வரம், காசி, கயா போன்ற இடத்துல போய் பரிகாரம் செய்து வாங்க அப்படின்னு. ஆனா நம்ம முறைப்படி நம்ம செய்து வர 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 இதனுடைய தாற்பயம் நம்மளுக்கு காப்பாத்திட்டே வரும். நம்ம முன்னோர்கள் விட்டாங்க. நம்ம முன்னோர்கள் அவங்க முன்னோர்களை மனதார வேண்டிக்க தவறிட்டாங்க. அப்ப நம்மளாவது அதை கடைபிடித்து வரும்போது நம்மளுடைய வருங்கால சங்கதிகளுக்கு நன்மை உண்டாகும். அதனால அமாவாசை தோறும் காகத்துக்கு அன்னம் விடுவது, இலை போட்டு கும்பிடுறது. சில குடும்பத்துல 3 இலை வச்சு கும்பிடுவாங்க. ஆனா அவ்வளவு அவசியம் கிடையாது. ஒரு இலை போட்டு என்ன சாதம் இருக்கோ எடுத்து மனதார வேண்டிக்கிட்டு நல்ல சாம்பிராணி புகை போட்டு கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே போகும். ஒரு நிமிடம் வேண்டிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதனால இதெல்லாம் நம்ம செய்யணும். அதுவும் இந்த முறை சனிக்கிழமை சேர்த்து வருது. சனிக்கிழமை சேர்த்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. பரிகாரத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், அஷ்டமியும் சனிக்கிழமை சேர்ந்து வந்தால் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்கு உண்டான பரிகார பூஜை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி அமாவாசை சேர்ந்து வரும்போது அதுவும் பரிகார பூஜை செய்து கொள்ளலாம். பிரம்மாஸ்தி தோஷம் இருக்குது, நிவர்த்தி ஆகலை. நிறைய சாபங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது நிவர்த்தி ஆகலை. எல்லாம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு ஏதேனும் ஒரு க்ஷேத்திரத்துல போய் தர்ப்பண காரியங்கள் செய்து வர வர உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி பெற்று பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க தோஷங்கள்லாம் குறைஞ்சிட்டே போயிடும். ஆகவே உகர்ந்த மாதம் வைகாசி மாதம் பலவிதமான விசேஷங்கள் உண்டு. ஆகவே இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம்லாம் கொடுத்தால் இன்னும் சிறப்பு. மனதார அன்னதானம் அளிக்கலாம். வயிறார சாப்பாடு. நான் இங்கே தர்ப்பணம் செய்யாமல்
அங்கே போய் அன்னதானம் செய்யணும்னா பிரயோஜனம் இல்லை. பெரியவர்களுக்கு உணவளித்து தான் பிறருக்கு நீங்கள் உணவளிக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்தார் யார்? ஐயா எனக்கு தெரியாது, ஒருத்தன் சொல்ல எனக்கு இந்த தர்ப்பணம்லாம் பண்ண தெரியாது, அதனால் நான் ஒரு 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் அமாவாசைனா. தர்ப்பணம் யார் பண்ண சொன்ன? தர்ப்பண காலத்தில் அமாவாசை நேரம் முன்னோர்களை வேண்டி சாணம் செய்து ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டி கொஞ்சோண்டு சாதம் வச்சு காக்கைக்கு வைக்கிறதுனால உங்களுக்கு பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும். இது விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம தர்மம் பண்றோம்னா இது முடிச்சுட்டு போய் செய்யுங்க. இது முடிச்சுட்டு போய் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். முதல்ல யாருக்கு ஆகாரம் கொடுக்கணும்? நீங்க முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுதான் தர்மம். அதுதான் தனக்கு மிஞ்சியதான் தான தர்மம் பழமொழி. ஆகவே இதே போல்தான் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி தர்ப்பணம் செய்து பிறருக்கு உபகாரணம் செய்யும் போது பலவிதமான செல்வங்கள் நம்மளுக்கு சேரும். தொழில் வெற்றி அடையும், வியாபாரம் நல்லா நடக்கும், குடும்பத்தின் தடைகள் அனைத்து நீங்கும், லாபம் பெருக்கும். அதனால் இந்த பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க கடையிலெல்லாம், அமாவாசைனா பூசணிக்கெல்லாம் சுற்றி போடு, கண்டிஷ்டிலாம் இருக்கு. அது பித்தர்களுடைய ஆசீர்வாதம் அந்த கண்டிஷ்டியே நம்மளுக்கு வராது. அதனால் இந்த நேரத்தில் புனிதமான நதிகளை போய் நம்ம நீராடி பித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி மனதார கும்பிட்டு வர வர வாழ்வாங்க வாழக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம அவங்க மூலமாக கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.